ட்ரெயின் மெதுவா வேகமா போக ஆரம்பிச்சது. அப்படி போன ட்ரெயின் பக்கத்து காட்டோட ஸ்டேஷன்ல நின்னுது. அந்த ஸ்டேஷன்ல இருந்து ஒரு மோசமான திருட்டு ஆந்தை ட்ரெயினுக்குள்ள ஏறுச்சு. ட்ரெயினும் மெதுவா அந்த ஸ்டேஷன்ல இருந்து மறுபடியும் அருவிக்கரையை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சது. குழந்தைங்க எல்லாரும் தனியா பொம்மைகளோட விளையாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்த அந்த ஆந்தை ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஆகா, இங்க இவ்ளோ குழந்தைங்க இருக்காங்க, இவங்களோட அம்மாக்களும் பக்கத்துல இல்ல. நான் வந்த வேலை இவ்ளோ சுலபமா முடிய போகுது. இந்த குழந்தைங்களை எல்லாம் புடிச்சு நான் கழுகு கிட்ட வித்தா எனக்கு அதிக பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஆந்தை குழந்தைங்க கிட்ட போய் பேச ஆரம்பிச்சது. குட்டி பசங்களா, உங்க எல்லாருக்கும் எந்தெந்த லாலிபாப் வேணும்? என்கிட்ட விதவிதமா லாலிபாப் இருக்கு. அங்கிள், நீங்க எதுக்காக எங்களுக்கு லாலிபாப் கொடுக்கறீங்க? இந்த லாலிபாப்புக்கு நாங்க காசு கொடுக்கணுமா? இல்ல குழந்தைங்களா, காசு எதுவும்